Exercise 4.1, question number 4. Classify the given triangles based on its sides as scalene, isosceles or equilateral. சரிங்களா? கொடுத்துருக்க ட்ரையாங்கிள்ஸோட சைட்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்கெலன் ட்ரையாங்கிளா, ஐசோசெலஸா, ஈக்விலேட்ரலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், 2 சென்டிமீட்டர் இருக்குது ஃபுல்லாகவே இல்லையா? 3 சைட்ஸும் ஈவனாக இருந்தால் அது ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க, 3 ஆங்கிள்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்போது ஸ்கெலீன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் ஒன் பார்த்தோன்னா 2 சைட்ஸ் ஈவனாக இருக்குது, ஒரு சைடு மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு, அப்போ அது என்னன்னு சொல்லுவோம்? ஐசோஸ்லெஸ். நெக்ஸ்ட் பாருங்க, 3 சென்டிமீட்டர், 2.2 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 3 சைட்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, ஸோ அப்போ அது ஸ்கெலன் ட்ரையாங்கிள். ஓகேவா? நீங்கள் ரைட் பண்ணும்போது நோட்டில் அழகாக டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள், ஸ்கெலன் ட்ரையாங்கிள், ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள், ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், கிளாஸிஃபை தி கிவன் ட்ரையாங்கிள்ஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஆங்கிள்ஸ் ஆஸ் அக்யூட் ஆங்கிள்டு, ரைட் ஆங்கிள்டு ஆர் அப்டியூஸ்டு ஆங்கிள்டு. ஓகேவா? இங்கே கொடுத்துருக்க ட்ரையாங்கிள்ஸை வந்து நம்ம ஆங்கிள்ஸை பேஸ் பண்ணி அது என்ன ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து 3 சைட்ஸுமே வந்து 90 விட பிலோவாக இருக்கு இல்லையா? அப்போ அது அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதணும். செகண்ட் ஒன் பாருங்கள், ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி ரைட் ஆங்கிளாக இருக்குது, ரிமைனிங் 2வும் அக்யூட் ஆங்கிளாக இருக்குது, அப்போ இது வந்து ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், 1 வந்து எப்படி இருக்குன்னா அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்குது. ஓகேவா? 90 விட அபோவாக இருக்குது, 2 ஆங்கிள்ஸ் வந்து அக்யூட் ஆங்கிளாக இருக்குது, அப்போ இது வந்து அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருமா, ஃபோர்த் சப்டிவிஷன், 3 ஆங்கிள்ஸுமே அக்யூட் ஆங்கிளாக தான் இருக்குது, ஸோ அப்போ இது அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், கிளாஸிஃபை தி ஃபாலோயிங் ட்ரையாங்கிள்ஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். சைட்ஸ், ஆங்கிள்ஸ் இது ரெண்டுத்தையுமே பேஸ் பண்ணி இது எந்த ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ 4th சம்க்கும் 5th சம்க்கும் யூஸ் பண்ண மெத்தட்ஸை இப்போ ஒன்றா சேர்த்து நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே பார்த்தோன்னா 3 ஆங்கிள்ஸுமே அக்யூட் ஆங்கிள் தான், நமக்கு பார்த்தாவே தெரியுது இது வந்து அக்யூட் ஆங்கிள் தான். இதனோட ட்ரையாங்கிள்ஸோட சைட்ஸை பார்த்தோன்னா 2 சைட்ஸ் தான் வந்து ஈவனாக இருக்குது, இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அப்போ இது வந்து என்ன ஆங்கிளாக வரும் பாருங்கள்? ஐசோசெலஸ் அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். அப்போ ஐசோசெலஸ் அக்யூட் ஆங்கிள்டு அப்படின்னு எழுதணும். ஐசோசெலஸ் அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள், ஆங்கிள்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இல்லையா 3 ஆங்கிள்ஸுமே, அப்போது அது ஸ்கெலன். அப்போது ஸ்கெலன் ஒரு ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிளாக இருக்குது, அப்போ வந்து ஸ்கெலன் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னு ரைட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 ஆங்கிள்ஸ் ஈவனாக இருக்குது, அப்போது வந்து ஐசோசெலஸ் இல்லையா? ஐசோசெலஸ் இது பார்த்தோன்னா அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்குது, ஸோ அப்போ ஐசோசெலஸ் அப்டியூஸ் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு ஃபுல்லாக எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 ஆங்கிள்ஸ் ஈவனாக இருக்குது, ஸோ அப்போ அது வந்து என்ன ஆங்கிள்? ஐசோசெலஸ், ஐசோசெலஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 ஆங்கிள்ஸ் ஈவனாக இருக்குது, இது வந்து ஒரு ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிளாக இருக்குது, அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், 3 ஆங்கிள்ஸுமே ஈவனாக இருக்குது, ஸோ அப்போ அது ஈக்விலேட்ரல், ஈக்விலேட்ரல். அதனோட ஆங்கிள்ஸ் வந்து அக்யூட் ஆங்கிளாக இருக்குது, அப்போ ஈக்விலேட்ரல் அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆங்கிள்ஸ் 3மே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்போ ஸ்கெலன். ஒரு ஆங்கிள் மட்டும் எப்படி இருக்குது பாருமா? அப்டியூஸாக இருக்குது, அப்போ ஸ்கெலன்
obtuse angled triangle. ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதக்கூடாது, ஃபுல்லாக ப்ரீஃபாக எழுதணும். ஒரு டயக்ராமுக்கு கீழவும் அழகாக எழுதணும்.